ரவீந்தர் ஜடேஜா வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஐபிஎல் போட்டிகளில் தொடர்ச்சியாக நீண்ட நாட்கள் தோனியின் ஆஸ்தான ஒரு வலதுகரமாக செயல்பட்டு கொண்டிருந்தவர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தொடர்ச்சியாக பாவிக்கப்பட்டு கொண்டிருந்தவர். இன்டர் ட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற பரிமாற்றத்தின் மூலமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையில் இவர் மாற்றப்பட்டார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து இவர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வழங்கப்பட அங்கே இருந்து சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வாங்கப்பட்டார். இதுதான் நடந்த அந்த டிரான்சாக்ஷன். இந்த பரிமாற்றத்தின் பொழுது அது சாதாரணமாக நிறுவனங்களுக்குள் அல்லது அணிகளுக்குள் நடைபெறுகின்ற ஒரு விஷயம் என்று நாங்கள் வைத்துக்கொண்டால் அது சரி, முடிந்து விட்டது. ரவீந்தர் ஜடேஜா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் பிளேயர், இப்பொழுது விளையாடுகின்றவர்களில் ஒரு சிரேஷ்ட வீரர். இந்தியாவை பொறுத்தவரையில் மிக சிறந்த சுழல் பந்து வீச்சாளர். எனவே அவரை சரியாக பாவிக்க வேண்டும், முறையாக பாவிக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இவர் ஒரு பந்து வீசும் சகலதுறை வீரர். இதுதான் இவருடைய முக்கியமான விஷயம். இவர் துடுப்பாடும் ஒரு சகலதுறை வீரர் அல்ல. அதாவது இவருடைய முதல் முக்கியமான பணி என்று பார்த்தால் பந்து வீச்சு. அதற்கு பின்னர் தான் இவருடைய துடுப்பாட்டம். இதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் ஆரம்பமாகி இருக்கும், இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த போட்டிகளில் பார்த்தால் இவருடைய பந்து வீச்சு பாவிக்கப்பட்டிருக்கின்றது மோசமான விடயம். நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் மிக மோசமான தோல்வி ஒன்றினை சந்தித்துக் கொண்ட போதும் கூட அவருக்கு வழங்கப்பட்டது ஒரே ஒரு ஓவர் மாத்திரமே. அதுவும் 8வது பந்து வீச்சாளராக அவர் பாவிக்கப்பட்டிருக்கின்றார். இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி 2 போட்டிகளில் இவருடைய பந்து வீச்சு ஒட்டுமொத்தமாக பாவிக்கப்படவில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இவர் பந்து வீசவில்லை. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது, தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு போட்டி 7ஆம் தேதி நடைபெற்றது, ஓவர்கள் குறைக்கப்பட்ட போட்டி. மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி 11 ஓவர்கள் போட்டி. அந்த போட்டியிலும் இவருடைய பந்து வீச்சு பாவிக்கப்படவில்லை. ரவீந்தர் ஜடேஜா ஓவர்கள் குறைக்கப்பட்ட போட்டியிலும் கூட ஒரு ஓவர் கூட பந்து வீசுவதற்கு லாயக்கற்றவரா? இது உண்மையில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எனவே இவருடைய பந்து வீச்சுகளில் முழுமையான கோட்டா ஓவர்கள் என்று பார்த்தால் இதுவரையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடி இருக்கின்ற 8 போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே இவர் 4 ஓவர்களையும் பந்து வீசி இருக்கின்றார். ஏனைய போட்டிகள் என்று பார்த்தால் இவர் முழுமையாக பந்து வீசவில்லை. எனவே இந்த வருட ஐபிஎல்லில் ரவீந்தர் ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சரியான முறையில் உரிய முறையில் பாவிக்கவில்லை. ஆரம்பத்தில் வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்தார்கள், உச்சத்தில் இருந்தார்கள், புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்தார்கள். இதன் காரணமாக அவற்றை பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது அது பெரிதாக வெளியில் தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது மிக மோசமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்விகளை சந்திக்கின்ற வேளையில் இது ஒரு மிக முக்கியமான காரணமாக தென்படுகின்றது, தெரிய வருகின்றது. ஒரு மிக முக்கியமான சிரேஷ்ட வீரர் வீணடிக்கப்படுகின்றார். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? சொல்லுங்கள்.